ஸோ பிரதர், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் எல்லாரையுமே சிரிக்க வச்சிட்டீங்க. உங்களை காமெடியை நாங்கள் பார்த்து நிறையா என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்ததாக ஒரு புது அவதார் எடுத்து நிறையா படங்களில் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மராக இப்போது உருவாகியிருக்கீங்க. இப்போது நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவோம், இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்மர் சதீஷ் பிரதர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முஸ்தஃபா படம் எப்படி இருக்க போகுது பிரதர்? ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட். Thank you, first of all. Everyone knows English, right? நோ ப்ரோ. இல்லை, பட் ஐ நோ ஒன்லி தமிழ். தமிழில் மட்டும்தான் பேசுவோம், பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா ஒரு சண்டே அன்னைக்கு, அதுவும் நான் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா மேட்ச் வர ஓடிட்டு இருக்குது, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான மேட்ச், ஜெயிச்சே ஆக வேண்டிய மேட்ச். நானும் ஃபோனில் அப்பப்போ பார்த்துன்னு தான் இருக்கேன். பட் அதெல்லாம் மீறி வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி. ஸோ அதான் முஸ்தஃபா படம். இங்கே ட்ரைலரும் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி யூடியூப்லேயும் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 3 மில்லியன்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். நான் ஓவராக பில்டப்லாம் கொடுக்கல, ஏன்னா ஓவர் கொடுத்தா அப்புறம் பின்னாடி மாட்டிப்போம். ஆனால் தைரியமாக சொல்லலாம், ஒரு நல்ல படம், போர் அடிக்காத ஒரு படம், ஜாலியாக தேட்டரில் என்ஜாய் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குற ஒரு படமாக இருக்கும். ஸோ மார்ச் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நிறைய தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க நிறைய பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது, எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். அண்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இவருக்கு மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ், அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க, நீங்கள் வந்துட்டு போனீங்க. ஸோ நன்றி. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 3 படம் என் கூட தொடர்ந்து இருக்கார். அவர் நாய்சேகர் படத்தில் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ பண்ண படத்தில் அவர் தான் RR பண்ணார். அப்புறம் சட்டமென் கையில் படத்துக்கும், அந்த படத்துக்கு RRக்கு ரொம்ப பெரிய பேர் கிடச்சிது, அதுவும் அவர் தான் பண்ணார். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் சாங் RR ரெண்டும் சேர்த்து பண்ணியிருக்காரு. ஸோ மிகப்பெரிய நன்றி ப்ரோ. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த புது பொண்டாட்டி குளிச்சுட்டு தலைக்கு தொடச்சிட்டு வருவாங்களே, கட்டிக்கிட்டு காலங்கத்தால் வெள்ளிக்கிழமை, அந்த மாதிரி எப்போவுமே ஒரு தலையில் கட்டிக்கிட்டு அப்படி தான் இருப்பார். ஏன்னா மூளை வெளியே போயிடக்கூடாது அப்படின்ட்டு அப்படி ஒரு சேவ் பண்ணி வச்சுருக்காரு. வெறும் சாங்காக மட்டும் தான் வெளியில் வரணும்னு. நன்றி ப்ரோ. இன்னும் நிறைய படம் உங்களோட சேர்ந்து பண்ணணும். நீங்களும் நிறைய பெரிய ஹீரோஸோட நிறைய படம் பண்ணணும். அண்டு ப்ரொடியூசர் பிரதீப் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இப்படி ஒரு நல்ல படம் எடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணி, நல்ல ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணி, நல்ல செலவு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்டு உங்கள் மனைவி பிரீத்தி, அவங்களுக்கும் நன்றி. அண்டு அவங்க ஃப்ரெண்டு சித்து வந்திருக்காங்க, உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்டு உட்காந்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் லாஸ்ட்டாக பிரவீன் ப்ரோ, ரொம்ப நல்ல ஒரு இந்த படத்தின் மூலமாக அறிமுகமானார். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாகவே ஆகிட்டார் இப்போது. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கூட இருந்து, நாங்கள் சினிமாவுக்கு போகிறது நாங்கள் ஒன்றா தான் போவோம், சாப்பிட போகிறது, சாப்பிட்டு முடிக்கும் போது பில்லு கொடுக்க எங்கே இருந்தாலும் பிரதீப் வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்பை தொடர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ப்ரோ நீங்களும் சரி, இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்மளும் நிறையா பண்ணோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச இன்னும் பெரிய பெரிய ஹீரோஸோட நிறையா படங்கள் பண்ணி பெரிய இயக்குனராக வந்து இருக்கணும். தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். மோனிகா, நீங்களும் நிறையா படங்கள் பண்ணி உங்களுக்கு எப்படி லைஃப்பில் என்ன நினைக்கிறீங்களோ அதில் பெரிய சக்ஸஸாக ஆகணும். அண்டு உங்கள் 2 பேருக்கும் நன்றி. நான் வந்து நல்லா பேசி டான்ஸுன்ற பேரில் கீழே உட்காந்து ஏதோ பண்ணீங்க. நான் எப்படி எனக்கு வராதுன்னு கீழே நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். ஆனால் தைரியமாக வந்து கீழே உட்காந்து ஏதோ பண்ணீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கும் நன்றி ப்ரோ. நீங்களும் சூப்பராக பண்ணுறீங்க. சூப்பர் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். ஸோ எதாவது கேட்குறேன்னா கேளுங்க. சீக்கிரம் உங்களை கீழே இறக்க விட்டுற மாட்டேன். போல கேளுங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு 19 ஓவர் முடிஞ்சிருக்கு. 20 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியும் பிரேக் இருக்கும் ஒரு 10 நிமிஷம். அப்புறம் நான் போய் இந்தியா பேட்டிங் பார்த்துக்கிறேன். இப்போ கேளுங்க. இப்போ உங்கள் வீட்டிலே வந்து குட்டியாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் வேறு நீங்கள் ரெடி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கீங்க, நிஹாரிகா. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். அந்த காம்போ நல்லா இருக்குது பிரதர். உங்களுக்கு மீறி பயங்கரமாக கவுண்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எங்களுக்கு என்ன பையனா, நாங்களே இப்போ தான் ஏதோ இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு காம்படிஷனாக வந்துடுவாங்களோ, இப்போ ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது பிரதர். ஸோ அந்த இது பற்றி சொல்லுங்கள். அதுக்கு நிறையா வியூஸ், மில்லியன் வியூஸில் போகுது. ப்ரொமோஷன்ஸ்லாம் எதுவும் பண்ணல. நான் சும்மா ஜாலியாக அவங்கள வச்சு ஏதாவது அவங்க சிலதெல்லாம் வந்து அது என்னோடது ப்ரோ. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் கட்டின கோர்ட் அது. சிஎஸ்கேன்னு ஒரு ஷட்டில் கோர்ட் ஒன்று கட்டி விட்ருக்கேன். அதுதான். சரி, ஓகே, அதையும் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். அதுதான், அதுக்கு தான் வந்தேன். ஸோ ப்ரோவோட கோட் வந்து இருக்குது. நீங்கள் ஆமாம், அது எனிவே இங்கேருந்து தாம்பரத்தில் போய் விளையாட மாட்டாங்க. பட் எனிவே அப்படி ஒரு கோர்ட் இருக்குது, அதுக்கு மட்டும் தான் பண்ணது. ஓகே, எஸ். வேறு அந்த வீடியோஸ் பற்றி சொல்லுங்கள் பிரதர். அந்த காம்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது எப்படி குழந்தை தான், அது எல்லாருக்கும் குழந்தை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். அந்த ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுன்றது உண்மையிலே வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம். அது நான் வந்து
நான் வந்து அந்த டெலிவரிக்காக அந்த கரெக்டாக கோவிட் டைம் வேறு இதுவாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய காமெடி வேறு நடந்துச்சு. கோவிடுக்கு முன்னாடி எல்லோரும் டெஸ்ட் பண்ணி வேறு தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஸோ எனக்கும் வந்து வீட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த கோவிட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு ஒருத்தர். அவர் அந்த கிட்லாம் அது வரைக்கும் கூட பயமாக இல்லை. அவர் அந்த கிட்லாம் போட்டதுக்கப்புறம் என்னமோ போச்சுரா எமனே எதிரில் வந்தாருன்ற மாதிரி பயமாக தான் இருந்தது. ஸோ வந்தார், வந்து அந்த டெஸ்ட்லாம் பண்ணார். பண்ண உடனே நானே ரொம்ப பயத்தில் இருக்கேன். ஐயோ அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்குறேன், பிரதர் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கோவிட் டெஸ்ட்லாம் பண்ணுறோம், பார்த்து நல்ல ரிசல்ட்டாக சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னேன். எங்கள் அம்மா, கவலைப்படாதரா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்னாங்க. அப்புறமா அவங்களுக்கு புரிய வச்சு, அம்மா இதெல்லாம் பாசிட்டிவாக வரக்கூடாது. ஸோ இப்படிலாம் பண்ணி நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம். அங்கே போனால் அந்த வார்ட் பாய் அவர் வந்தார். வந்துட்டு அவர் எப்போங்க என்னங்க இன்னொரு ½ அன் ஹவரில் சொல்லியிருக்காங்க, டைம் சொல்லியிருக்காங்க. ஓ சரிங்க சரிங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே நான் பார்க்குறவர், என்னையா சொல்கிறேன்னா பெண் குழந்தை வேணும்னு அவ்வளோ சந்தோஷமாக வெயிட் பண்ணியிருக்கேன், நீ நான் எப்படி சொல்லிட்டு போகிறேன்னு. டெலிவரி ஆனதுக்கப்புறம் திருப்பி அவர் வேறு எங்கேயோ வந்துட்டு என்னங்க ஆண் குழந்தை தானே, அப்படி இல்லைங்க பெண் குழந்தை அப்படின்றேன். உடனே சரி கவலைப்படாதீங்க, பெண் குழந்தையும் ஓகே தான். யோ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், பெண் குழந்தை வந்து கவலைப்படாதீங்க, பெண் குழந்தையும் ஓகே தான்ற அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியல, மேபி அவனுக்கு பொண்ணு இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ பெண் குழந்தை கிடைக்கிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது. நன்றிம்மா. இது சொல்கிறதுனால நான் இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல்கிறேன், இந்த படத்துக்கு சம்மந்தம் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த படத்துலேயே பார்த்துருப்பீங்க, நான் வந்து குடிச்சிட்டு ஆடுற மாதிரிலாம் இருக்கும். அது முழுக்க வந்து இப்போ பாவல் முன்னாடி பேசும்போது சொன்னார், நான் வந்து என்னெல்லாம் கொடூரமான வில்லனாகவே காமிச்சாங்க, ஆனால் நான் நேரில் இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு புரியல, மற்ற வில்லன்லாம் என்னமோ டெய்லி 4 கொலை 5 ரேப் பண்ணுற மாதிரி அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நான் என்ன இதில் உண்மையிலே ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து குடிக்கிற மாதிரி சீன்லாம் இருக்கும், ஏன்னா இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால தான். பட் ரியல் லைஃப்பில் இது வரைக்கும் நான் தண்ணி அடித்ததில்லை, தம் அடித்ததே கிடையாது. இது பெருமைக்காக சொல்கிற விஷயம் இல்லை. பட் இதை கேட்டு ஒரு 4 பேர் வந்து அந்த தண்ணி அடிக்கலாம் நினைக்கிறவங்க வேண்டான்னு திருந்தினா ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். இது எதுக்கு இந்த பாயிண்ட் ஆரம்பிச்சுன்னா, இதை நான் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் பேசும்போது போய் சொல்லுவேன், தண்ணி அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு காலேஜ் போகும்போது பேச போயிருக்கேன். அந்த காலேஜ் ஓனர் வந்து சொன்னார், சார் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்களா, தண்ணி அடிக்க வேண்டாம் தம் அடிக்க வேண்டாம்ன்ற பாயிண்ட்டை இது எங்கள் காலேஜ்லேயும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இது லேடிஸ் காலேஜ் சார் அப்படின்னேன். இங்கே தான் சார் கண்டிப்பாக சொல்லணுன்றார் அவர். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆணும் பெண்ணும் சமம், அதனால ஆம்பளை குடித்தா நானும் குடிப்பேன்னு. அது உண்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது. பெண்கள்லாம் ஆண்களோட பல மடங்கு மேலே இருக்கீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், கூட இருந்து ஒரு பெண் ஒரு வேலைக்கு போகிற ஒரு ஒய்ஃப், அவங்களோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சு கட்டி கொடுத்து ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சி விட்டு, மாமனார் மாமியார் இருந்தால் அவங்களுக்கு காலையில் எல்லாம் செஞ்சு வச்சு லஞ்சு சமைச்சு கொடுத்து, அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி ஈவினிங் வந்து இது எல்லாத்தையும் மறுபடியும் பண்ணணும். பட் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஏதோ பிக் பாஸோ ஐபிஎல்லோ பார்த்துட்டு வீட்டில் அப்படி இருந்துடுறாங்க. பட் அவங்க அப்படி கிடையாது. திருப்பி ஸோ அவங்க எப்போ போனாலும், தூங்கினாலும், எந்திரிச்சாலும், அவங்க வேற எங்கேயா ட்ரிப்பு போனாலும், எங்கே போனாலும் தன்னோட ஃபேமிலி, குழந்தை, அப்பா அம்மா, புருஷன் சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிறதுலே தான் இதுவாக இருக்காங்க. மைண்ட் அங்கேயே தான் இருக்கும். ஸோ பெண்கள்லாம் ஆண்களுக்கு சமம் கிடையாது, தெய்வத்துக்கு சமம். ஹேட்ஸ் ஆஃப் டு எல்லா பெண்களுக்குமே. நானும் படங்களில் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த மாதிரியான, அதாவது பெண்களை இது பண்ணுற மாதிரி முன்னாடி எல்லாமே ஆரம்பத்தில் பண்ணியிருப்போம். ஏன்னா அப்போதைக்கு கிளாப்ஸ் கிடைக்கும், டைரக்டர் சொல்லும்போது வேணான்னு சொல்ல முடியாதுன்னு, அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இல்லாத டைம் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். குடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி சீன்ஸும் அவாய்ட் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை நான் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணுவேன். அப்படியே சினிமாவில் வந்தாலும் அதை நம்பாதீங்க. அது வந்து முழுக்க போய் சினிமாவில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. ப்ரோ இப்போ வந்து நிறைய ஜிம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இந்த 6 பேக்ஸ் தானே ரெடி ஆகிட்டே இருக்கா? 6 பேக்ஸ் நல்ல ப்ரோ. திடீர்னு ரொம்ப நாளாக வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க, போங்க கொஞ்சம் உடம்புலாம் ஸ்ட்ரென்த் ஆகுங்கன்னு சொல்லிட்டு, அதனால இப்போ ஒரு 10-15 நாளாக போயிட்டுருக்கேன். அஃப்கோர்ஸ் நல்ல விஷயம், அது பண்ணுறேன், அவ்வளோதான். 6 பேக்ஸோட பார்க்கலாம். 6 பேக்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை. ஒரு சிங்கிள் பெரிய ரைஸ் பேக்காக இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. நீங்கள் 6 பேக்கெல்லாம் வச்சு சட்டையை கட்டிட்டு வந்து நின்று பயங்கர ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கணுன்னு எங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்குல்ல? பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே அந்த பிங்க் புடவை கட்டின அம்மா மட்டும் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றிம்மா. நான் எது சொன்னாலும், தம்பி எது ஆசைப்பட்டாலும் உடனே அவங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. எங்கள் படம் ஒரு எல்லா தேட்டருக்கும் வாங்க, நல்லா சிரிச்சு இதே மாதிரியே வந்து இது பண்ணிவிட்டு நான் கூட்டிகிட்டு சுற்றுறவங்களை எல்லா தேட்டருக்கும் வாங்க எனக்காக. 2-3 பாயிண்ட் மட்டும் விட்டுட்டேன். இதில் சுரேஷ் அவரும் வந்து இன்னைக்கு வர முடியல ஏதோ ஒரு முக்கியமான இதனால. ஸோ அவர் இன்னொரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி காவல்துறை உங்கள் நண்பன்ற படத்துலையும் ஹீரோவாக பண்ணியிருந்தார். சன் மியூசிக்கில் மிகப்பெரிய ஒரு பிஜேவாக இருந்திருக்காரு. நான் குழந்தையாக இருக்கும் வந்து பார்த்துருக்கேன் அவரை. ஸோ அப்படி ஒரு பெரிய ஒரு விஜே அவர்.
அவர் அண்டு கருணாவும் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்கான். இன்றைக்கி அவனும் இங்கே இல்லை, அதனால் வரல. ஸோ ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்கான். அண்டு புகழ் அவர் ஆல்ரெடி எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் விஜய் டிவியில் அந்த குக் வித் கோமாளி ஷோவில். பட் சினிமாவில் இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்கார். இந்த படத்தின் மூலமாக இன்னும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு மானசா இவங்களும் இந்த படத்தில் சுரேஷ்க்கு பேராக இன்னொரு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தெலுங்குல இன்னும் நல்லா பெருசாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஆஃப்கோர்ஸ் அங்கே பிஸியாக இருக்கிறனால வரல. இவங்க எல்லோரும் இந்த படத்தில் இருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் நிறையா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்லாம் நிறைந்த ஒரு படமாக இருக்கும். அதான் சொல்லுங்கள். சின்னதாக ஒரு மீம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 4-5 மீம். அந்த மீம் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன கலாய்ச்சா இல்லை உங்களை கலாய்க்க முடியுமா? உங்களை கலாய்ச்சா நீங்கள் எங்களை கலாய்ச்சிருக்கீங்க போடுறீங்கன்னு பார்ப்பாருங்க. ஓகே, ஸோ அந்த மீம் ஸோ ஜிவி சாரோட பெஸ்ட்டு இதுவும் ஆட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அது அந்த தாரா 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 சாங். அந்த சாங் பாடினது வந்து ஜிவி தான். ஜிவி வந்து என்னுடைய ஒரு மிக நல்ல ஒரு நண்பன். என்னோட எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் கூடவே இருந்து இந்த முஸ்தஃபான்ற டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு டைட்டில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் அந்த முஸ்தஃபா சாங்குன்றதே வந்து நட்புக்கான சாங் தான். ஸோ அதில் கண்டிப்பாக ஜிவி எப்போவுமே இருப்பான். என்னோட பர்சனல் லைஃப்லேயும் சரி, என்னோட சினிமா லைஃப்லேயும் சரி. அந்த மாதிரி எனக்காக இந்த பாட்டை பாடி கொடுத்துருக்கான் ஜிவி. ரொம்ப நல்லா பாடியிருக்கான். ஸோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் வந்து எல்லாரோட லிஸ்ட்டில் இருக்கும் நம்புறேன். அந்த பாட்டு எனக்கும் ரொம்ப பர்சனலாக பிடிச்ச பாட்டு தான். அடுத்தமே சார், அதுதான் அந்த படத்துக்குள்ளே ஒரு படம் ரிலீஸ் ஆகலாமே, அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை, அஃப்கோர்ஸ் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகிடுது. அதை வச்சுட்டு தான் அந்த படத்தோட பிரச்சனைகள்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஃபன்னான ஒரு இது தான். ஒருத்தனோட ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகிடுது. அவன் கல்யாணத்தை வந்து அடுத்த நாள் கல்யாணம், ஹீரோயினுக்கு தெரியாமல் அந்த வீடியோ டெலீட் பண்ணுன்ற மாதிரி தான் போகும். பட் அந்த வீடியோ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக ஒரு ஹிடன் ஒரு கருத்தும், ஒரு நல்ல கருத்தும் இந்த படத்தில் இருக்குது. என்னென்னா, இப்போ சமீபத்தில் நீங்கள் கேரளாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பஸ்ஸில் வந்து போகும்போது ஒருத்தர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க. அவரை உடனே எல்லாரும் பயங்கரமாக திட்டி, இந்த மாதிரி நீ அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி கடைசியாக சூசைடே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சுது அவர் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை பற்றி என்னென்னு ரொம்ப தீவிரமாக தெரியாமல், ஃபுல் விஷயம் தெரியாமல் இமீடியட்டாக நம்ம கமெண்ட் பண்ணோம், உடனே அதை ஒரு கருத்து சொல்லி அவங்கள காலி பண்ணோம் அப்படின்ற அந்த வன்மத்தை கேட்குறோம் இல்லையா, அது பண்ண வேண்டாம். ஒன்று புரிஞ்சு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது வேறு. அது மாதிரி இந்த வீடியோலையும் அந்த மாதிரி தான். இந்த ஒரு வீடியோ ஒன்று வந்துடும், பட் ஆனால் ஆக்சுவலாக இவன் தப்பு பண்ணல, அது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஹிடன் ஒரு கருத்தும் இந்த படத்தில் இருக்குது ப்ரோ. இந்த ட்ரெய்லரில் பார்த்தேன் பிரதர், கீழே கமெண்ட்ஸ் வந்து சார் அந்த லிங்க் ப்ளீஸ் சென்ட் த லிங்க் அப்படியெல்லாம் கேட்குறாங்க. வெரி ஃபஸ்ட்டாக இருக்காங்க. லிங்க்லாம் இல்லை, அப்படியே லிங்க் வந்து தியேட்டரில் படமாக வரும். ஸோ மார்ச் 6ஆம் தேதி தியேட்டரில் போய் முஸ்தஃபாவை பார்க்கலாம். இன்னும் ஒரு மீமெல்லாம் இருக்குது. ப்ரோ ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், காஞ்சூரிங் கண்ணப்பா ஆகட்டும், சட்டம் என் கையில் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே வந்து இப்போ கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கு. ஸோ பயங்கரமாக இருக்கே பிரதர், அது எப்படி யோசிக்கிறீங்க? அந்த மாதிரி எந்த ஆலமரத்துக்கடியில் இருந்து யோசிக்கிறீங்க? ஆக்சுவலி தம்பி வந்து முன்னாடியே சொன்னார், நான் அவங்க பயங்கர ஃபன்னாக செம்மையாக 3 மீம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு. நான் அதெல்லாம் வரப்போகுதுன்னு நினச்சினுக்கிறேன். இதுதான் அந்த 3 மீம்ஸ்ன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன். இது வேறு ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணி பயங்கர ஃபன்னு. நான் ஐயோ போச்சு, செம்ம காமெடியாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஓகே, ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஓகே, அதான் ப்ரோ. எனக்கு நல்ல படங்கள் அமைஞ்சது தான். ஃபஸ்ட்டு ஹீரோவாக பண்ண நாய் சேகராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காஞ்சூரிங் கண்ணப்பன். நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படமாக இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன் அமைஞ்சது. எங்கே போனாலும் வந்து நான் 50 வாட்டி பார்த்தேன், 100 வாட்டி பார்த்தேன்னு ஒரு பெரிய ஹீரோவுக்கு கிடைக்க வேண்டிய பேர் அனைத்தும் அந்த ஒரு படத்தின் மூலமாக சின்ன குழந்தைங்க கிட்டேருந்து எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த கதையும் வந்து அந்த டைரக்டருக்கு, ப்ரொடியூசர்ஸ் அஃப்கோர்ஸ் ஏஜிஎஸ் கல்பாத்தி அவரும் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இப்போ இந்த படமும் அந்த மாதிரி தான், ஒரு முழுக்க ஒரு ஜாலியான ஒரு படம். இது வந்து ஒரு போய் தேட்டரில் ஒரு நல்ல ஜாலியாக சிரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான். மற்ற படங்கள்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு ஃபன்னான மீமெல்லாம் ரெடி பண்ண முடியாது, ஆனால் இதை வந்து ஃபன் பண்ண முடியாது இல்லையா? நீ கரெக்டாக அந்த பண்ணு வரட்டு, நான் பார்க்க வெயிட் பண்ணுறேன் நான். ஓகே, அடுத்தது அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நாய் சேகர், காஞ்சூரிங் கண்ணப்பன் அண்டு முஸ்தஃபா. இதுக்கு நடுவில் அஃப்கோர்ஸ் இடம் இல்லைன்னு விட்டிங்களான்னு தெரியல, சட்டமென் கையிலும் அப்படி தான். எனக்கு ரொம்ப ஒரு மனதிற்கு ஒரு நெருக்கமான ஒரு படம். நிறைய பேர்கிட்ட வந்து பெருமையாக வந்து ஒரு முன்னாடிலாம் ஆக்டர் சதீஷ்னு போடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சார் படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம், அவர் நடிப்புலாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஆக்டர்ன்றதில் டவுட் வந்துடும். ஐயோ இவரும் நடிகர் நானும் நடிக்கிறடான்ற மாதிரி அவ்வளோ ஒரு இது வரும். பட் சட்டமென் கையில் ஒரு படம் நடித்ததுக்கப்புறம் நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த படத்தின் மூலமாக அந்த படத்தோட டைரக்டர் வந்து சாச்சி, அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு
சட்டமின் கேள்வி ஒரு நல்ல படத்தையும் கொடுத்து அவர் தங்கச்சியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். வாழ்க்கையில் ஒரு மெயினாக என்னுடைய மச்சான் தான் அவர். ஸோ தேங்க்யூ சாச்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களுக்கு நடுவில் நிச்சயமாக முஸ்தஃபாவும் இடம்பெறும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ பிரதர். இதோட மீம்ஸ் எல்லாம் முடிஞ்சது. அந்த ஃபன் மீம்ஸ் எல்லாம் தனியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் பிரதர், ப்ளீஸ். மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக படத்தோட டைட்டில் வந்து முஸ்தஃபா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி இருக்க போகுது. உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்காங்க? உங்களோட இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருந்திருக்கு? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையான நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுன்றதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க கூட ஜாலியாக சுற்றுறதுலாம் ஒரு பக்கம், உங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருப்பாங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் சொல்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கும். சில பேர்கிட்ட நம்பி சொல்லலாம், இந்த விஷயம் வந்து அவங்ககிட்ட மட்டும் பகிர்ந்துக்கலாம், சொல்ல வேண்டாம்னு. சில பேர்கிட்ட வந்து எப்படின்னா இதெல்லாம் வெளியில் போகணும்னு நினச்சா சொல்லுவோம், டே இந்த மாதிரி ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு அப்படியே விட்டால் கூட சொல்ல மாட்டான், மச்சி யார்ட்டையும் சொல்லிடாதரா அப்படின்னா போதும், ஊர் ஃபுல்லாக வந்து வச்சு அவன் ஒரு பெரிய இன்ஸ்டாகிராமாக மாதிரி ஃபுல்லாக வதந்தியை பரப்பி அப்படிலாம் பண்ணுவான். ஸோ எல்லா வகையிலுமே வந்து நட்புன்றது வந்து இருக்கணும். தலைவலியை போக்குற ஃப்ரெண்டாகவும் இருப்பானுங்க, தலைவலி கொடுக்குற ஃப்ரெண்டாகவும் இருப்பானுங்க. இந்த படத்துலேயே அந்த மாதிரி இருக்கானுங்க 2-3 பேர். ஸோ அவங்க இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லாருக்குமே. அது இந்த படத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான். அதுவும் டைரக்டர் பிரவீனும் சரி பிரதீப்பும் சரி 2 பேரும் ரொம்ப 15 வருட நண்பர்கள் அவங்க. மேபி அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 23 வருட நண்பர்களாம். ஸோ 23 வருட நண்பராக இருந்தும் ஒரு படம் எடுத்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருப்பார் இருக்காரு. அந்த நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக பிரவீன் ப்ரோ காப்பாற்றி இருப்பார். ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இங்கேயே எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, பட் எல்லா நண்பர்களோட வந்திருப்பாங்க. அது நான் சொல்கிறதுலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க ஃப்ரெண்ட் தான். நான் அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி பேசல, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பேசுகிறேன். என் கண்ணுக்கு மட்டும் இந்த ஜோடியாக சுற்றுறவங்க மட்டும் தெரியும். கண்ணுக்கு ஜோடியிலே பொண்ணுங்க மட்டும் தான் தெரியுதுன்னு எனக்கு தெரியுது. 2 பொண்ணுங்க வந்தோடனே உட்கார வச்சு நீங்கள் நல்லா ஆடுறீங்க, கீழே உட்காந்து 2 பொண்ணுங்க மங்காத்தாடுற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அவங்கள சூப்பராக ஆடுறீங்க, சூப்பராக என்கரேஜ் பண்ணிட்டு அடப்பாவி. சரி பிரதர். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து உங்களை எப்பவுமே பிரச்சனையில் மாட்டி விடுற ஃப்ரெண்டு யாரு? கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா? பிரச்சனையில் அந்த மாதிரி இல்லை ப்ரோ, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் வேணால் நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டி விட்ருக்கேன். ஸோ நான் தான் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். அப்புறமா பிரச்சனையை தீர்ப்பேன். அதில் ஒரு சும்மா ஜாலியான ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஒரு நடிகர் ஒருத்தர், யாருன்னு சொல்ல மாட்டேன், பேர் சொல்ல மாட்டேன். நாங்கள் ஒரு ஊரில் ஷூட்டிங்கில் இருக்கோம். அப்போ ஒரு பெரிய குரூப் வந்து எல்லாம் செல்ஃபி எடுத்துன்னு இருக்காங்க, ஒரு 10 பேர். நான் இவர்கிட்ட சொல்கிறேன், அந்த ஃப்ரெண்டு அவர்கிட்ட சொல்கிறேன், அண்ணன் ஏஜ் தான் அவர். அண்ணே பாருங்க, ஒரு 10 பேர் ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க, நீங்கள் நடுவில் போய் அப்படியே டக்குன்னு நில்லுங்க அந்த ஃபோட்டோவில். அவங்க என்ன ஷாக் ஆவாங்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒருத்தர் வந்து நம்ம செல்ஃபியில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக் ஆகுதுன்னு அவர், ஆமாம் தம்பி நல்ல ஐடியா, போய் நில்லுங்கண்ணே, நான் அதை வீடியோ எடுக்கிறேன், பயங்கர ஃபன்னாக இருக்கும், அது அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும், அவங்களும் ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு. அவரும் ஓகே பெருமையாக போயிட்டு கரெக்டாக எல்லாம் நின்று எடுக்கிற நேரம் பின்னாடி இருந்து போய் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி போய் நின்னார். அப்படியே அந்த எடுத்தவர் திரும்பி பார்த்தாரு, அரே தூம் ஜாத்தா ஹாத்தான்ட்டார். பார்த்தா ஹிந்திக்காரங்க, ஒன்றும் தெரியல, இவர் யாருன்னே உங்களுக்கு தெரியல. அவர் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாரு. ஸோ அதுதான் அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டி வைக்கிற ஃப்ரெண்டாக நான் தான் இருந்திருக்கேனே தவிர என்னை சுற்றி யாரும் இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த 3 AM ஃப்ரெண்டு, 3 AM ஃப்ரெண்டா? ஆமாம், அப்படி யாராவது இருக்காங்களா? அப்போ அப்படி ஒரு டேர்ம் எல்லாம் இருக்குது சார். டக்குன்னு ஒரு 3 AM கால் பண்ணால் கூட உங்கள் ஃபோனை டக்குன்னு ஐயோ சதீஷ் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எடுக்கணும், அந்த மாதிரி ஃப்ரெண்டு. 3 AM ஃப்ரெண்டு அதான் அவர் தான் வந்து பிரவீன் ப்ரோ தான். எந்த ஒரு இது இருந்தாலும் அவர் வந்து சர்வரோக நிவாரணி. நீங்கள் எந்த விஷயத்தில் டவுட் கேட்டாலும் சொல்லுவார். நான் வந்து எப்போவுமே இவர்கிட்ட செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட கேட்பேன், அப்புறம் இவர்கிட்ட செக் பண்ணுவேன். இவர் சொன்னதான் ஒத்துக்குவேன். ஏன்னா டாக்டரை விட அதிகமாக உண்மையில் அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ அவர் தான் வேறு படத்து சீன்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி எப்போ கேட்டாலும் எப்போ நான் பார்த்தாலும் அவைலபிளாக இருப்பார். ஓகே, அடுத்ததான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் புரியாத புதிர், இவனை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யாராவது இருக்காங்க? புரியாத புதிரா? அதாவது இருக்காங்க, உங்களுக்கு சொன்ன தெரியாது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் இப்போ சினிமாலன்னா சொல்லலாம். சினிமாவில் யாராவது? எங்களுக்கு சினிமாவில் எல்லாருமே புரிஞ்ச புதிர் தான், புரியாத புதிராக யாரும் இல்லை. எனவே தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஸோ இந்த முஸ்தஃபா படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பேஷண்ட்டாக வந்து நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட ட்ரைலர் இந்த சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லருக்கு நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் 3 மில்லியன் வியூஸ் மேலே போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸும் எல்லோரும் கொடுத்துருக்கீங்க. ஸோ யா சொல்லுங்கள் சார். ஸோ ப்ரொடியூசர் தெரியும் பிரதிபாங்க நல்லா பேஷன்ஸாக உட்காந்துட்ருக்கீங்க. மார்ச் 6 கண்டிப்பாக போய் முஸ்தஃபா போய் தியேட்டரில் பாருங்கள். ஒரு ஃபன் ஃபில், ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதை நாங்கள் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
ஆனால் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ ஒரு டார்க் காமெடி ஃபிலிமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இந்த படத்தில் சொல்ல வரீங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்லியிருக்கீங்க பிரதர்? கண்டிப்பாக ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இல்லையா? ஓகே. ஏன்னா அது ஃபன் ஃபீல்டாக ஒரு படம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஸ்ட்ராங் மெசேஜ்னா அது மெசேஜ் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. டக்குன்னு ஒரு கருத்தூசியை போடணும் சார் கிளைமேக்ஸில், அப்போ தான் ஹிட்டு. இல்லை அதான் அந்த தடுப்பூசி அது போட்டுக்கு அது எப்படி வருதுன்றது அப்புறம் நம்ம அது ரிசல்ட் வச்சு தான் சொல்ல முடியும். நம்ம சொல்லிக்கூடாது இல்லையா? பட் அது ஆல்ரெடி சதீஷ் சார் சொன்ன மாதிரி என்னென்னா நம்ம எதையுமே ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு வீடியோவோ ஏதோ ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா உடனே அதை வச்சு ஒரு ஜட்மெண்ட் வந்துடக்கூடாது. அது பின்னாடி என்ன இருக்குது, அவங்க எதனால் அதை போட்டிருக்காங்க. ஏன்னா பாதி வீடியோஸ் இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்கிற நிறைய ப்ரொஃபைல்ஸ் வந்து ஏஐ ப்ரொஃபைல்ஸ் தான் இருக்குது. பாதி பேர் நம்ம பசங்கள்லாம் அது தெரியாமல் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேறு போடுறாங்க. ஏன்னா அது ஏஐயா இல்லை உண்மையான பொண்ணா இல்லை உண்மையான பையனான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு இன்றைக்கி ஏஐ பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ நீயே நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருப்பேன் தெரியும் எனக்கு. காசு இதுக்கே தருவாங்களான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு வீடியோ ரேண்டமாக வருது அப்படின்னா, இப்போ நம்ம படத்தோட ட்ரைலரில் கூட பார்த்த உடனே எல்லோரும் நிறைய பேர் வந்து இது ஒரு வேலை அடல்ட் படமாக இருக்குமோ, இல்லை இது வந்து வேறு மாதிரி ஏதோ ஒரு காமெடி வேறு ஒரு ஜானராக இருக்குமோன்னு நிறைய பேருக்கு சில பேர் டவுட் இருக்குது. பட் இட்ஸ் யூஏ கொடுத்துருக்காங்க. சென்சார் போர்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ யூஏ தான் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலான்றதுனால தான் யூஏ கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் என்ன ஏதுன்றது படத்தில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக கருத்தெல்லாம் சொல்லி போர் அடிக்க எங்களுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் பார்த்த மாதிரி சதீஷ் ப்ரோ வந்து எந்த அளவுக்கு காமெடி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஒரு இடம் வந்தாலே அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடம் கலகலன்னு இருக்கும். ஸோ அதேமாரி படமும் கலகலப்பாக தான் இருக்கும். எப்படி இந்த 2 minutes இந்த ட்ரைலர் பார்த்து கண்டிப்பாக நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ட்ரைலர் மாதிரி தான் இருக்குமா படம் ஒன்று. நான் அவங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த ட்ரைலர் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு படமும் பிடிக்கும். அது வந்து யார் வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முஸ்தபா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ எனர்ஜியான ஒரு சாங், ஸோ எவ்வளோ எனர்ஜியான ஒரு கண்டென்ட், ஒரு நல்ல காமெடியான கண்டென்ட். ஸோ இதுக்கு முழுக்க ஃபுல் தேங்க்ஸ் வந்து ரவீன் சாருக்கு தான் சொல்லணும். ஸோ ஹீ ட்ரஸ்டட் மீ வித் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் அவரோட ஹோப்ஸ், அவரோட புஷ் தான் வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. அண்ட் டெஃபினெட்லி சதீஷ் சார், ஹீரோயின் மேம் அண்ட் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுமே அவங்க வந்து they just pushed me to என்னோட லிமிட்ஸ் விட்டு இன்னும் நல்லா புஷ் பண்ணிட்டு they just made a fun track, ஒரு என்ஜாயபிள் ட்ராக், எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று கொடுக்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இருக்கு இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அதுக்கு வந்து முக்கியமான என்னோட 2 வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருக்கேன். அண்ட் ஐ வாண்டட் டு கால் தெம் ஆன் ஸ்டேஜ். ஸோ அரவிந்த் அண்ட் தீப்தி சுரேஷ், ஸோ 2 பேரும் ஸ்டேஜுக்கு ஒரு மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அந்த டைம் வந்து ஹி இஸ் த ஃபைனலிஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் அவருக்கெல்லாம் பாடியிருக்கிறாரு. அண்ட் வாரிசில் வந்து வாத்தலைவா பாடினது இவர் தான். அண்ட் தீப்தி சுரேஷ் பற்றி சொல்லவே வேணாம், ரஜினி சாரோட மனசிலாயோ தான் பாடினது. ஏஆர் ரஹ்மான் அந்த சிம்புது 10 தரையில் பாடினதும் இவங்க தான். அண்ட் இப்போ அப்படி சாங்கும் பாடினது இவங்க தான். இப்போ ரீசெண்டாக விஜய் சார் வந்து பார்த்தீங்களா தளபதி கச்சேரி, அதில் கேட்குற ஃபஸ்ட் வாய்ஸ் இவங்களுக்கு தான். ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் போத் ஆஃப் தெம் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் நாங்கள் தான் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வா தலைவா பாட்டு கேட்காம இருந்தால் எப்படி? அந்த பாட்டு கேட்டுடலாமா? எத்தனை தளபதி ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமான நிறைய விஷயங்கள் சந்தோஷமான விஷயம் தான். இருந்தாலும் இது ரொம்ப எனக்கு மனசுக்கு நெருக்கமான விஷயம். பிகாஸ் என் நண்பன் வந்து ஜோன்ஸ் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே பயங்கரமான மியூசிக் டேரக்டர், எல்லாருக்குமே தெரியும். இஸ் கோன் பிகம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு சூப்பரான படம் முஸ்தபா. ட்ரெய்லர் நாங்களாம் வந்து 2 முன்னாடி பார்த்துட்டோம், எங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வியூவிங் த்ரூ த ப்ராஜெக்ட் அண்ட் ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு ஒரு நல்லா ஜோன்ஸ்க்காக நல்லா கை தட்டிடலாம். அப்போ அமேசிங் அந்த ஹோல் டீமுக்காகவும். அவரோட மனசுலையும் மிகப்பெரிய இடம் பிடிச்ச தீப்தி சுரேஷ் மேம் நம்ம கூட இருக்காங்க. ஓவர் டு யூ மேம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப இன்னைக்கு ஸ்பெஷலான டே. பிகாஸ் ஜோன்ஸோட ஒர்க் பண்ண இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். லைக் ஹி செட் 10 years மேலே வி நோ each other since like childhood. ஸோ எவ்ரி டைம் ஜோன்ஸோட ஏதாவது ஒரு ஃபிலிம் ரிலீஸ் லைக் படம் ரிலீஸ் போது இட்ஸ் ஆல்வேஸ் a ஸ்பெஷல் ஃபீலிங். அண்ட் டுடே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜோனஸ் அகேன். எல்லாருக்கும் வணக்கம்.
என்னை ஒரு மோசமான வில்லனாக நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சுத்தமாக. எல்லா ஆக்டருக்கும் வந்து என்னென்னா நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதோ ஒன்று பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் அதை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து யாராவது ஒரு டைரக்டர் வரணும். ஸோ எனக்கு அப்படி ஒரு கிடைச்ச ஒரு டைரக்டர் தான் பிரவீன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷமாக வந்து நண்பர் எனக்கு. ஸோ அந்த நட்பின் காரணமாக அந்த கேரக்டரை மாற்றி தர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கை தான் அவர் எடுத்திருக்காருன்னு சொல்லணும். ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஒரு மோசமான ஒரு வில்லனாக பார்த்த என்ன ஒரு கொஞ்சம் கூட ஃப்ளேவர் மாதிரி கொஞ்சம் நகைச்சுவையோடு இதில் கலந்து இதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதை தாண்டி இதில் இன்னொரு நண்பர் யாருன்னா சதீஷ். சட்டமேன் கையில் படம் பார்த்துருப்பீங்க. சட்டமேன் கையில் நானும் அவரும் வர எல்லாமே அவ்வளோ ஒரு டெரரான காட்சிகளாக இருக்கும். அவ்வளோ ஒரு பயங்கரமாக ரிசீவ் பண்ண படம் வந்து மக்கள்கிட்ட. திரும்ப இது கிட்டத்தட்ட நானும் அவரும் சேர்ந்து ஒரு 3வது படம். தொடர்ந்து எங்களுடைய பயணம் வெற்றி பாதையிலே இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ அதன் வரிசையில் முஸ்தஃபாவும் கண்டிப்பாக இடம்பெறும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய ஆதரவு முஸ்தஃபாவுக்கு தரணும். மார்ச் 6ஆம் தேதி. ஸோ பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. ஓகே. ஸோ இருக்கு அதுக்குள்ளே போனால் எப்படி? ஸோ சதீஷ் பிரதர் கூட தொடர்ந்து 3வது படம் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருக்குது அந்த ஒரு ஃபீல்? இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப் என்ன அப்படின்னா, நடிக்கிறது யாரோட வேணாலும் நடிச்சிடலாம். எனக்கு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அவர் சதீஷ் சாரோட நடிக்கிறது. ஏன்னா ரொம்ப சீரியஸாக அங்கே நிற்கணும் ஸ்பாட்டில். அப்படி ஸ்பாட்டில் நிற்கும் போது ஒரு நிமிஷம் கூட சீரியஸாக அவர் இருக்க மாட்டார். ஜோக் அடிச்சுட்டே இருப்பார். ஸோ அந்த சிரிப்பெல்லாம் வந்து அடக்கிட்டு நம்ம ரொம்ப சீரியஸாக பேசணுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அவரோட அது நான் மட்டும் இல்லை, யாரும் அவர் கூட நடிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியம் தான். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் முஸ்தஃபா படத்தை பற்றி சொல்லுங்கள். முஸ்தஃபா வந்து ஒரு ஃபன் ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ரொம்ப ஜாலியாக நல்லா சிரிச்சு போவீங்க. ஸோ ஏன் டக்குன்னு முடிச்சிட்டீங்க? பக்கமாக ஏதாவது பேசுவாங்கன்னு நினச்சா அவ்வளோதானா சார்? இன்னும் கொஞ்சம் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் மேம். சதீஷ் பிரதர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது அந்த ஒரு மொமெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா? சதீஷ் சார் நடிச்சது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டைரக்டர் சார் ஆல்சோ வெரி ஸ்வீட். டீமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது அப்படியே படத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் மார்ச் 6 போய் பார்த்துடுங்க. ஓகே ஓகேவா? ஓகே, கண்டிப்பாக பார்க்குறோம் மேம். உங்களுக்காகவே நாங்கள் போய் மார்ச் 6 தியேட்டரில் பார்க்குறோம் படத்தை மேம். ஆடியோ சரி நீங்கள் சொல்லுங்கள் ஃபியூ வேர்ட்ஸ். இந்த படத்தில் எப்படி உங்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது? எங்களோட கேரக்டர் எல்லாமே ரொம்ப ஜாலியாக, கேர்ள்ஸ் கேங்னாலே அவங்க கண்டிப்பாக இருக்காங்க. ஏதாவது கேங் அப்படின்னாலே அவங்க இருந்துடுறாங்க. ஒரு ஜென்சி வைப்பில் தான் இருக்கும் எல்லா கேர்ள்ஸுமே. அப்படியா? இல்லை அப்படி தான் இருக்கும். லைக் எல்லாருக்குமே 90s இருக்கோட ஜென்சியாக இருக்கும். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு போகலாம் எல்லோரும். ஃபன் ஃபீல்டு மூவிங்க. எனக்கு டவுட்டாகவே பார்க்குறீங்க. ஜாலியாக இருக்கும்ல. நான் வந்து உங்களை பேச ரசிக்கிறேன். அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு வந்துட்டேன். இல்லை நீங்கள் பார்க்குறது உண்மையாகவே ஃபன் ஃபீல்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரியே பார்க்குறீங்க. கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இது வந்து ரொம்ப ஃபன் ஃபீல்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. உங்களை பார்த்ததும் டக்குன்னு பேச்சு மூச்சு வராமல் நின்று ஸ்டன் ஆகி அவ்வளோதான், வேற எந்த விஷயம் இல்லை. இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை. ஓகே, எல்லாருமே கண்டிப்பாக மார்ச் 6 தியேட்டர்ஸ் போய் பார்த்துருங்க. ரொம்ப ஜாலியாக கண்டிப்பாக சிரிச்சுட்டு போவீங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் எங்கள் டீமே கேரண்டி வருது. ஓகேங்க, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. திருப்பி சொல்லிட்டேன், பேமெண்ட் இல்லை. ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாதுரி. முஸ்தஃபா படம் வந்துட்டு உங்களுக்கு லைக் இத்தனை நாள் நம்ம பார்த்த படத்துல எல்லாம் காமெடி எலிமெண்ட் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு போகும். இந்த படத்தில் ஃபுல்லாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அவர் சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் கேங்கோட இம்பேக்டும் நிறைய கொடுத்துருக்காரு டைரக்டர். தேங்க்ஸ் டு பிரவீன் சார். எப்படியோ எங்களை வந்துட்டு பூஸ்ட் பண்ணி காமிச்சிட்டிங்க. அண்ட் சதீஷ் சாரோட ஒர்க் பண்ணது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ப்ளீஸ் கோ வாட்ச் இன் தியேட்டர்ஸ் மார்ச் 6ஆம் தேதி. தயவு செஞ்சு போய் பாருங்கள் அண்ட் ஹேவ் ஃபன். குழந்தைங்களோட போய் பார்க்கலாம்ல? ஆமாம் பார்க்கலாம். ஸோ
ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பாருங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இது வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்துக்குள்ள ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். என்னது அது? அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அதை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோ கை தட்டி கீழே இறக்கி சொல்கிறேன். பாய்.